தமிழக மக்களின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட மக்கள் இயக்கத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பயணித்த பத்திரிகை துறையானாலும், திரைப்படத்துறையானாலும், அரசியல் துறையானாலும் அனைத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைத்தவர். அதே பாதையில் இன்று துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்த கலைத்துறையானாலும் அரசியல் துறையிலும் சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருப்பவர். குறிப்பாக தனக்கு வழங்கப்பட்டுள்ள விளையாட்டுத் துறையை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பவர். விளையாட்டுத் துறையை பொறுப்பேற்று இன்றைக்கு உலக தரம் வாய்ந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம், அதை போல சர்வதேச ஹாக்கி மைதானம் போன்றவற்றை தமிழ்நாட்டிற்கு அளித்து ஒரு மிக சிறப்பான ஒரு பணியை செய்து வருபவர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள். தமிழக துணை முதல்வர் உதயநிதி அவர்களை பார்த்து எந்த குற்றமும் சொல்ல முடியாதவர்கள் வாரிசு வாரிசு என்று கூச்சலிடுகிறார்கள். நான் சொல்கிறேன், அவர் வாரிசுதான். அவர் திராவிட இனத்தின் வாரிசு. அவர் தமிழக மக்களின் வாரிசு. சனாதனத்தை எதிர்ப்பதில் தந்தை பெரியாரின் வாரிசு. தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதில் பேரறிஞர் அண்ணாவின் வாரிசு. அவர் வாரிசுதான். இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் சாதிக்காத வகையில் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று சமூக நீதிக்காகவும், மதவெறிக்கு எதிராகவும், சனாதனத்தை எதிர்த்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி கொண்டிருப்பவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இன்றைக்கு எஸ்ஐஆர் ஆனாலும் சரி, அதை போல விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களானாலும், குடியுரிமை சட்டமானாலும், அந்த அனைத்து ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்த அனைத்து சட்டங்களையும் இன்றைக்கு எதிர்த்து ஒரு இந்தியாவில் மிக சிறந்த ஒரு போர் வீரராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அதே பாதையில் இன்று தமிழ்நாட்டில் மத வெறியர்களை எதிர்த்தும், சனாதனத்தை எதிர்த்தும், தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட சமதர்ம கருத்துக்களை தன் இதயத்தில் ஏந்தி இன்று மக்களுக்காக போரிடுபவர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று இந்தியாவில் எப்படி இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு இளம் தலைவராக ராகுல் காந்தி தனது பணிகளை முன்னெடுத்திருக்கிறாரோ, அதை போலவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் தலைவராக நமது எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது பணிகளை முன்னெடுத்திருக்கிறார். இன்றைக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆனாலும் சரி, தமிழ்நாட்டின் பள்ளி கல்லூரி மாணவர்களாலும், தமிழகத்தின் இளைஞர்களாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களாலும் உதய அண்ணா என்று அன்போடு அழைக்கப்படும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட மக்கள் இயக்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை எங்களது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.